நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மின்கட்டண உயர்வு மூலம் 3 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள வருவாய் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அவர் பேசும்போது, வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் அடுத்த வாரம் நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் கூட்டத்தில் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறினார். வன்னியர்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி இடஒதுக்கீடு கொடுப்பதாக கூறிய தமிழக அரசு தற்போது கொடுக்க முடியாது என்று மறுத்து வருகின்றது. இதன் மூலம் வன்னியர்களுக்கு தமிழக அரசு பெரும் அநீதியை இழைத்து வருகின்றது என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் பாதை திட்டம் உரிய நிலம் கையகப்படுத்தப்பட்டு உரிய நிதி ஒதுக்கி விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் அவர் காவிரி நீரை நம்பி 1.5 லட்சம் ஏக்கர் குறுவை நெல் சாகுபடியை விவசாயிகள் செய்துள்ளதால் தமிழக அரசு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி நீரை திறந்துவிட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை குறித்து புகார் அளித்த போது மக்களுக்கு 100 நாள் வேலை மற்றும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படாது என்று மிரட்டிய துறை சார்ந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பள்ளி மேலாண்மை குழுக்களில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுவது பெரும் சமூக அநீதி என்று சாடினார். அப்போது பத்திரிகையாளர்கள் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் ராமதாஸ், அதிக வரி செலுத்துகின்ற தமிழகத்திற்கு குறைந்த அளவே மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் குறைந்த அளவு வரி செலுத்துகின்ற சில மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கியதன் மூலம் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக தெரிவித்த டாக்டர் ராமதாஸ், மத்திய அரசு இதனை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராஜ் உடனிருந்தனர். குறுவை பாசனத்திற்காக காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகத்திலும் கேரளத்திலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பி அங்கிருந்து காவிரியில் அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையில் நீர்மட்டம் 92 அடியை தாண்டிவிட்டது. அணையின் நீரிருப்பு 55 டிஎம்சியை தாண்டிவிட்டது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.